வணக்கம். இது சவுத் வாய்ஸ். நான் உங்கள் கவிராஜா. இப்போ நம்ம எங்க இருக்கோம்னா, கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை டோல்கேட் பக்கத்தில் இருக்கிற ஒரு பழைய விமான ஓடுதளம். அங்கதான் இருக்கிறோம். இந்த விமான ஓடுதளம் இதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, இது எப்படி உருவானது, இது யாரால் உருவாக்கப்பட்டது போன்ற இந்த வரலாற்றை நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, இரண்டாம் உலகப் போரை பற்றியும் கொஞ்சம் தெரிஞ்சுக்க வேண்டும். இரண்டாம் உலகப் போர் என்பது செப்டம்பர் 1, 1939 இருந்து செப்டம்பர் 2, 1945 வரைக்கும் நடந்தது. கிட்டத்தட்ட 7 வருடம். இந்த பூமி பந்து என்பது இதுவரை 2 போர்களை சந்தித்திருக்கிறது. ஒன்று முதலாம் உலகப் போர், அது 1914 ஆண்டிலிருந்து 1918 ஆண்டு வரைக்கும் நடைபெற்றது. இந்த இரண்டாம் உலகப் போர் என்பது நேச நாடுகள், அச்சு நாடுகள் என 2ஆ பிரிஞ்சு இந்த போரை நடத்தின. அச்சு நாடுகள்னு பாத்தீங்கன்னா ஜப்பான், ஜெர்மன், இத்தாலி. நேச நாடுகள்னு பாத்தீங்கன்னா அமெரிக்கா, இங்கிலாந்து, ரஷ்யா போன்ற நாடுகள். அந்த 39, 45 காலகட்டத்தில் நம்ம பிரிட்டிஷ் ஆட்சிக்கின் கீழ் இருந்தோம். இந்த இரண்டாம் உலகப் போர்ல கிட்டத்தட்ட உலகம் முழுவதிலும் இருந்து 10 கோடி ராணுவ வீரர்கள் பயன்படுத்தப்பட்டனர். உயிரிழப்பு என்பது 7 to 8.5 கோடி வரைக்கும் நடந்திருக்குது. அந்த காலகட்டத்தில் தான் இந்த விமான ஓடுதளம் பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள் இங்க அமைக்கிறாங்க. இரண்டாம் உலகப் போர்ல விமானங்கள் பெரிதாக பயன்படுத்தப்பட்டன. அதற்காகத்தான் இங்க விமான ஓடுதளம் அமைத்து இங்க பதுகுழிகள் எல்லாம் செய்து அவர்கள் பயன்படுத்தி வந்தார்கள். அந்த காலகட்டத்தில் இந்தியர்கள் தேசிய காங்கிரஸ் அவங்களுக்கு இதுல உடன்பாடு இல்லை. இந்திய ராணுவ வீரர்களை போருக்கு நீங்க பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதையும் மீறி ஆப்பிரிக்காவுக்கும் பர்மாவுக்கும் பிரிட்டிஷார்கள் இந்திய ராணுவ படையை அனுப்பி வைத்தனர். இதன் காரணமாகத்தான் அன்று வெள்ளையனே வெளியேறு இயக்கமெல்லாம் தொடங்கப்பட்டது என்று வரலாறு சொல்லுகின்றன. இரண்டாம் உலகப் போர் முடிவுக்கு வந்த பின்பு 1947 ஆகஸ்ட் 15 நமக்கு சுதந்திரத்தை வழங்கிவிட்டு அவர்கள் நடையை கட்டிவிட்டார்கள். அதன் பிறகு இந்த விமான ஓடுதளம் பயன்படுத்தாமல் கேட்பாடற்று கிடந்தது. 1956 நெய்வேலி உருவாகிய போது ஜம்புலிங்க முதலியார் அவர்கள் ஏதோ கிணற தோண்டி அங்கே பழுப்பு நிலக்கரி இருப்பதை கண்டறிந்து அரசுக்கு அனுப்பி அதை ஒரு நிறுவனமாக்க உருவாக்கி 1956 அதை திறப்பதற்காக அன்றைய பிரதமர் ஜவஹர்லால் நேரு, அன்றைய முதல்வர் காமராஜர் அவர்கள் இந்த விமான நிலையத்தை, இந்த விமான ஓடுதளத்தை அன்று பயன்படுத்தி இருக்கிறார்கள். அதன் பின்பு இது பயன்படுத்தவே இல்லை. இது விவசாயிகள் தங்களுடைய விவசாய பொருட்களை உலர வைப்பதற்காகவும் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த விமான ஓடுதளம் பிளஸ் வடிவில் இருக்குங்க. அதாவது ஒரு புறம் 1.5 கிலோமீட்டரும் மற்றொரு புறம் 2 கிலோமீட்டரும். கிட்டத்தட்ட ஒரு 4 கிராமங்களை இணைக்கக்கூடிய அளவுக்கு இந்த விமான ஓடுதளம் அமைஞ்சிருக்கு. ஒரு புறம் நைனாக்குப்பம் என்கிற கிராமம், ஒரு புறம் மாம்பாக்கம் என்கிற கிராமம், ஒரு புறம் மதியனூர் என்கிற கிராமம், ஒரு பக்கம் மன்னார்குடி என்கிற கிராமம். இது தற்போது தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி கழகம் பரிசோதனை பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட இதுல ஒரு 35 to 40 ஏக்கருக்குள்ளதான் இப்போது விமான ஓடுதளம் மட்டும் இருப்பதா சொல்றாங்க. ஆனா ஒரு விமான ஓடுதளம் அமைக்கணும்னா 80 to 85 ஏக்கர் வரைக்கும் தேவை. அதனால கூடுதலா இடத்தை எடுக்கிறதுக்காக விவசாயிகள்கிட்ட பேசுறதா இருக்காங்க. இது ஒரு புறம். ஆனால் இந்த விமான நிலையம் அமைக்கும் போது கிட்டத்தட்ட இது ஒரு 400 ஏக்கர் அளவில் இருந்ததாக சொல்லப்படுகிறது. இந்த விமான ஓடுதளம் ஏதாவது ஒரு பயன்பாட்டுக்கு வராதா என்று இப்பகுதி மக்கள் ஒரு நீண்ட கால கோரிக்கையா வச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த பகுதியுடைய நாடாளுமன்ற உறுப்பினர், விடுதலை சிறுத்தைகள் பொதுச் செயலாளர் திரு துரை ரவிக்குமார் அவர்கள் பாராளுமன்றத்தில் நீண்ட காலமாக கோரிக்கை வச்சுட்டு வராரு. இதை ஏதாவது ஒரு பயன்பாட்டுக்கு கொண்டு வரணும், விமான பயிற்சி நிலையம் அல்லது விமான நிலையம் போன்ற ஏதாவது ஒரு பயன்பாட்டுக்கு கொண்டு வரணும்னு பேசிட்டு இருக்காரு. இந்த தொகுதி எம்எல்ஏ, மற்ற அரசியல் பிரபலங்கள், அரசியல் ஆளுமைகள் எல்லாமே இதை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. பொதுமக்கள் அனைவரும் இதை பற்றி நீண்ட நாள் கோரிக்கையாக இதை ஏதாவது ஒரு பயன்பாட்டுக்கு கொண்டு வரணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. சரி, வாருங்கள், அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று அவரிடமே நாம் கேட்போம். நாங்க கள்ளக்குறிச்சி மாவட்டம், உளுந்தூர்பேட்டை வட்டம், மதியனூர் ஒரு சிறு கிராமத்திலிருந்து நாங்க பேசுறோம். நாங்க பேசுறோடைய குறிக்கோள் என்னன்னா, எங்க ஊர் பக்கத்துல நாங்க உளுந்தூர்பேட்டை டவுன்ஷிப் இருக்கு. அந்த உளுந்தூர்பேட்டை தமிழ்நாடுல இந்தியா முழுவதுமே தெரியும் உளுந்தூர்பேட்டை டோல்கட்டு எவ்வளோடைய ஃபேமஸ் ஆனது அப்படின்ட்டு. ஆனா அந்த இடத்துல இந்திரா காந்தி அம்மா காலகட்டத்தில் இருக்கும்பொழுது அங்க ஒரு ஏர்போர்ட் ஒன்று அமைச்சு வச்சிருந்தாங்க. ஆனா அந்த ஏர்போர்ட் ஆனது இப்போ ஒண்ணுமே இல்லாத அப்பயே விரிச்சோடி இருக்குது.
அதனால இந்த இடத்துல வந்து மத்திய அரசாங்கம் இல்ல மாநில அரசாங்கம் யாராவது இதுக்கு முன் வந்து நீங்க என்ன பண்ணனா ஒன்னு அந்த ஏர்போர்ட்டாவது ஒன்னு அமைக்கணும், இல்லைன்னா பக்கத்துல ஒரு வேலை வாய்ப்புக்காவது ஏதாவது ஒண்ணு நீங்க செய்யணும். எப்படின்னா ஒரு பயிற்சி நிறுவனம், ஒரு வேலைக்கான கட்டடங்கள் ஏதாவது அமைச்சு மக்களுக்கு ஒரு பயனுள்ளதா நீங்க செய்யணும். இந்த மதியனூர் கிராமம் சின்னதா இருந்தாலும் பக்கத்துல இருக்கிற மக்களுக்கு வேலை கிடைக்கணும். ஃபுல்லா சுத்துல இருக்க சுத்துக்கட்டு பிரகாரம் எல்லாமே மக்கள் வந்து விவசாய மக்கள் தான். விவசாய மக்கள் தான். அவங்க பெற்றெடுத்த பிள்ளைகள் வந்து எல்லாமே படிப்புல நல்லா முன்னேறி வராங்க. அந்த பிள்ளைகளுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கொடுக்கறதுக்கு இந்த இடத்தை நீங்க அரசாங்கமானது நீங்க பயன்படுத்தி பிள்ளைகளுக்கு நீங்க உதவி செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். கள்ளக்குறிச்சி மாவட்டம், உளுந்தூர்பேட்டை மாவட்டம். உளுந்தூர்பேட்டையிலேருந்து என் பேர் லதா. உளுந்தூர்பேட்டையிலேருந்து பேசுகிறேன். நிறைய கள்ளக்குறிச்சி மாவட்டம், விழுப்புரம் மாவட்டம் வேலைவாய்ப்புக்கு கம்பெனியோ ஒரு ஃபேக்ட்ரியோ எதுவுமே இல்லை. நிறைய இடந்தடம் இல்லைன்னு சொல்லிட்டு நிப்பாட்டி வச்சுருக்காங்க கவர்மெண்ட்டில். ஏர்போர்ட் இருக்குது, அங்கே ஒரு வேலை வாய்ப்பு வந்தாலும் ஒரு நல்லது. எவ்வளோ இளைஞர் வேலை இல்லாமல், லேடிஸு ஜென்ஸு வேலை இல்லாமல், பெயிண்ட் வேலை, கொத்தனார் வேலை எல்லாத்துக்கும் போய் ரொம்ப வறுமையில் வாழறாங்க. இந்த 2 மாவட்டத்திலையும் இவ்வளோ ஒரு சூழ்நிலையாக ஓடிட்டு இருக்கு. அது கொஞ்சம் அரசாங்கம் பார்த்து செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளு. ஏர்போர்ட் வந்தால் ஒரு எப்படி கேட்டாலும் ஒரு 300-350 பேருக்கு ஒரு வேலை வாய்ப்புக்கு அமையும். படிப்பறிவு இல்லாதவங்களுக்கு ஒரு வழியா தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி கழகம் இந்த இடத்தை வந்து ஆய்வு பண்ணி விமான போக்குவரத்து ஆணையத்திற்கு அனுப்பிச்சிருக்காங்க. அவங்களுடைய ஒப்புதல் கிடைத்த பிறகு நிச்சயமாக இது பயன்பாட்டுக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நல்லதே நடக்கட்டும். மீண்டும் ஒரு நிகழ்வில் சந்திப்போம். நான் உங்கள் கவிராஜா. நன்றி, வணக்கம்.